சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் 9வது தந்திரத்திலே அணைந்தோர் தன்மை என்பது பற்றி திருமூல தேவநாயனார் அருளி செய்தவற்றை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அணைந்தோர் தன்மை என்பது நம்முடைய சிவஞான போதத்திலே 12வது நூற்பாவாக விளங்குகிறது. திருவருட்பயனிலே 10வது அதிகாரமாக அது விளங்குகிறது. எல்லா சித்தாந்த நூல்களிலும் அது நிறைவு பகுதியாகவே அது சொல்லப்பெறுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் 9வது தந்திரத்திலே நிறைவு பகுதியாக நம்முடைய திருமூல தேவநாயனார் அருளி செய்த அந்த நெறிப்படி தான் இந்த சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாமே அணைந்தோர் தன்மையை அங்கே வைத்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அணைந்தோர் தன்மை என்கிற பெயரே திருமந்திரத்திலே இந்த இடத்திலே காணப்பெறுகிறது. அதனையே எல்லோரும் பயன்படுத்தி திருமூல தேவநாயனாருடைய நெறியிலே நாம் நிற்கிறோம் என்பதை நிறுவுகின்றார்கள். அணைந்தோர் என்று திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவது மோன சமாதியிலே இருந்தவர்களை, அவர்களைத்தான் குறிப்பிடுகின்றார் அணைந்தோர் என்று சொல்வது. மோன சமாதி என்று சொல்லுவது மோனத்திலே, மோனம் என்பது ஞான வரம்பு, ஞானத்தினுடைய நிறைவிலே மோனம் வந்ததினாலே அந்த மோனத்தினுடைய சமாதி. சமாதி என்று சொல்லுவது அதாவது அறியப்படுகின்ற பொருள் அறிவுகின்ற பொருளாக அதே ஆகிவிடுதல், அறிகின்ற பொருளே அறியப்படுகின்ற பொருளாக ஆகிவிடுதல். சிவனை அறிந்து கொள்வதற்காக இத்தனை காலமும் முயற்சி செய்து அது என்னன்னு தெரிந்து கொள்ளுகிற பொழுது அது அதுவாகவே ஆகிவிடுகிறது. அதுவாக ஆகிவிடுகிறது என்றால் அது இல்லாமல் போய்விடவில்லை, அது அதுவாக நின்று அந்த ஆனந்தத்தை அது தூய்க்கிறது. அது சமாதி என்பது அதுவாக ஆகுதல் அப்படின்னு தான் அர்த்தம். அது சித்தமலம் அறிவித்து சிவமாகுதல், சிவமாகி என்று குறிப்பிடுவதெல்லாம் சமாதி தான். சமாதிங்கிறது நிட்டை தான். அதே இப்போ இறந்து போனவங்களை கொண்டு போய் புதைக்கிறதுக்கும் சமாதின்னு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை விடுங்க. சமாதிங்கிறதுக்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, மண்ணில் இருந்து தோன்றி மண்ணிலேயே முடிந்ததுனால ஆதியோடு சமமாதல் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லி அவர்கள் நிறுத்துறாங்க. ஆனால் சமாதிங்கிறதுக்கு நிட்டை என்று பெயர். அது அறிகின்ற பொருள் அறியப்படுகின்ற பொருளாகவே ஆகிவிடுதல், அதை குறிப்பிடுகின்ற நிலை, அது நிறைவு நிலை. அது என்னாகும், 5 எழுத்து ஓரெழுத்தாயிரும். பாருங்கள், அந்த ஓரெழுத்தை நம்ம சிகாரத்தை சாமி குறிப்பிடுகிறார். 5 எழுத்து நமசிவாய சிவாய நம்ம சொல்லி சிவய சிவ சொன்னது. அந்த நிலையில் 5 எழுத்து எப்படி இருக்கும்னா சிகாரமாக இருக்கும். அதுதான் சிகாரத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் காணும். வகாரத்தையும் காணும், எகாரத்தையும் காணும். எகாரம் சிகாரம் போலவே தோன்றுகிறது. அது அந்த வண்ணமாகவே ஆகிவிடுகிறது. எனவே அந்த நிலையை அனுபவித்தவர்கள், அது அனுபவித்த பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய தன்மை என்ன, அதுதான் இப்போ கேள்வி. போகிற வரைக்கும், அதை அனுபவிக்க போகிற வரைக்கும் அவர்களுடைய பல்வேறு இயல்புகள், பல்வேறு நிலைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். அதை செல்லுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள், நல்ல செய்கைகள், அவர்கள் பின்பற்றுகின்ற நெறிமுறைகள், அவர்கள் பின்பற்றுகிற
அந்த வழிமுறைகள், ஞானத்தில் நிற்றல், ஞான நிலையை பேணுதல், ஞானத்தை பேசுதல் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை அந்த ஞான நிட்டையில் இருந்து திரும்ப இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் அருளாளர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லுகிறோமே, அவர்கள் எல்லோருமே சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர். அவர்களுக்கு தமிழிலே அணைந்தோர் என்று பெயர். அணைந்தோர் என்று குறிப்பிடுவது சீவன் முத்தர்களை குறிப்பிடுகின்ற ஒரு சொல். அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த இதில் சொல்கிற. ஒரு 22 மந்திரம் இருக்குது. இதில் 22 மந்திரத்திலையும் அவர்களுடைய தன்மையை எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் அது பார்க்கிற பொழுது திருமூலருடைய நிலை வேறு. திருமூலர் அவர் இருந்த நிலை எல்லாவற்றுக்கும் மேலான நிலையாக இருந்த காரணத்தினாலே எல்லாவற்றையும் அவர் அந்த நிலையிலிருந்து சொல்லுவதற்கு உரிமை பெற்று யாரும் எண்ணி பார்த்திராத முடியாத படிக்கு மிக உயர்ந்த நிலை உடையவர் திருமூலர். திருமூலருடைய நிலை அப்படிப்பட்ட ஒன்று அது. ஆகையினாலே அவர் எங்கேயும் நம்ம திருமுறைகளில் பல இடங்களில் உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் பார்க்கலாம். திருமூலர் எங்கேயும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். அவருடைய அந்த நிலை, இந்த அணைந்தோர் எப்படி இருப்பார்கள்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் அதை. அப்போ அங்கே புறமாக நின்று சொல்லுகிற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான நிலையில் நின்று பேசுகிற ஒரு குருவாக அவர் விளங்குகிறார். ஆகையினாலே அணைந்தோர் தன்மை என்று பேசுகிறது. சிவத்திலே அழுந்தி நின்று வெளியே வந்தவர்கள் எவ்வாறு விளங்குவார்கள்? அவர்கள் சிவானந்த பேற்றினை தூய்த்துவிட்டு வந்தவர்கள். சிவானந்த பேற்றை தூய்க்கப் போகிறவர்கள் அல்ல, சிவானந்த பேற்றை தூய்த்தவர்கள். அவங்க how will they behave, அவங்க எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லுகிறார் 22 மந்திரங்களில். அதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதல் மந்திரத்தில் சொல்லுகிறார், மலம் இல்லை, மாசில்லை, மானாபிமானம் குலமில்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை, நலமில்லை, நந்தியை ஞானத்தினாலே பலம் பண்ணி அன்பில் பதித்து வைப்பார்க்கே மலமில்லை, அன்பில் பதித்து வைப்பார்க்கே மாசில்லை. அந்த ஆனந்தத்தை அனுபவித்து வெளியே வந்த பிறகு சிவத்தை விட்டு விலகாமல் நிற்பார்கள், பதித்து வைத்திருப்பார்கள். ஞானத்தினாலே விளைந்த அந்த ஒரு அனுபவம், ஞான அனுபவம், அது ஞானத்தினாலே என்று சொல்லுவது அது மோன சமாதி. நந்தியை, சிவபெருமானை, நந்தியைங்கிறது சிவத்தை, ஞானத்தினாலே பலம் பண்ணி, ஞானத்தினுடைய பயனாக விளைந்தது தான் அந்த சிவபோகம். அந்த சிவபோகத்திலே திளைத்து அதிலே ஆனந்தத்தை அனுபவித்து வந்தவர்கள் சிவத்தை விட்டு நீங்க மாட்டார்கள். அந்த சிவானுபவத்திலே ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் வந்த பிறகு அன்பிலே பதிந்து நிற்பார்கள். சிவத்தின் மேல் வைத்த அன்பு, சிவத்தின் மேல் வைத்த அன்பிலே பதிந்து நிற்பார்கள். அவர்களுக்கு அதை விட்டு விலக நியாயமில்லை. நந்தியை ஞானத்தினாலே பலம் பண்ணி, பலம் பண்ணி என்றால் அந்த பயனை பெற்று, ஞானத்தினால் மட்டுமே வீடு பேறு கூடும்னு நம்ம வீடு கிட்டும்னு சொன்னது போல, ஞானத்தினால் அன்றி இன்பம் கொடானாகலான், முத்தி கொடானாகலான் என்றெல்லாம் நம்முடைய சாத்திரங்களில் சொல்லப்படும். எனவே அந்த ஞானத்தினாலே என்று சொல்லுவது ஞான நிலையாக இருக்கக்கூடிய சன்மார்க்கத்திலே, அந்த நிறைவு நிலையில் ஞானம் அது நிறைவு பெறுகிற பொழுது, முடிவு பெறுகிற பொழுது அது மோனமாகிறது. அந்த மோனத்திலே விளைவது சமாதி. ஞானம் என்பது தொடங்கி அது நிறைவு பெறுகிற பொழுது மோனம், அப்பொழுது நிகழ்வது சமாதி. சமாதி என்பது ஆனந்தத்திலே திளைத்திருத்தல், இன்பத்திலே திளைத்திருத்தல். அப்போ சிகாரம் மட்டும்தான் இருக்குது. வகாரம் உள்ள போயிடுச்சு, யகாரம் உள்ள போயிடுச்சு, இல்லாமல் போகலை. யகாரம் இருக்குது, அங்கே உள்ள போயிடுச்சு. திரும்பவும் வெளியில் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? அதுதான் இப்போ கேள்வி. அப்படி வந்தவர்கள், அந்த நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அப்படி நமக்கு ஒரு பெரிய பேரு பாக்கியம் என்னன்னு கேட்டால், இருந்தவர்களை நமக்கு தெரிகிறது.
இருந்தவர்களை நாம் அறிந்து வச்சிருக்கிறோம். அதை தெரியாதவங்க அவர்களை பற்றி இந்த உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு திருஞான சம்பந்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அவர் உயர்ந்தவர், அவர் ஞானி, அவருடைய அப்படி இப்படின்னு நான் பல்வேறு விதமாக ஞான சம்பந்தரை பற்றி சொல்லி அவர் குரு போன்றவர், அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் எல்லாம் சொன்னதை நான் சொல்லி அவருடைய பெருமையை சொல்வதை காட்டிலும் யார் ஒருவருக்கு சன்மார்க்கம் புரிந்து மோனசமாதி புரிந்து மோனசமாதியிலிருந்து வெளிவருகிற அந்த நிலை புரிகிறதோ அந்த நிலையில் நின்றவர் ஞானசம்பந்தர்னா சொல்லவே வேணாம். அதை புரிந்து கொண்டோம் என்றால் மோனசமாதியை பற்றி புரிந்து கொள்ளுகிற போது ஞானசம்பந்தருடைய நிலை தெரியும். ஓ, ஞானசம்பந்தர் அந்த நிலையிலே நின்றார். அப்போ அந்த நிலைக்கு வந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறது காட்டியும் மோனசமாதியை புரிந்து கொண்டால், இப்போ நாம் புரிந்து கொள்வதே வேறு ஞானசம்பந்தரை. மற்றவர்கள் ஞானசம்பந்தரை புரிந்து கொள்வதும் நாம் ஞானசம்பந்தரை புரிந்து கொள்வதும் நிலை வேறு. அவருடைய உயரம், அவருடைய அந்த பெருமை, அது எப்படி நினைத்து பார்ப்பது என்று வெளியில் வந்திருக்கிறாங்க அந்த ஆனந்தத்தை அனுபவித்து இல்லையா. என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்லுகிறார். அந்த ஆனந்தத்தை அனுபவித்த நிலையிலே இருந்து அந்த ஆனப்பால் உண்டு அந்த ஆனந்த நிலையிலே திளைத்து, அதனால தான் அந்த ஆனந்தத்திலே திளைத்தவர் என்பதனால தான் பாலராவாயன் என்கிற நாமம். பால் என்பது அங்கே வர்ச்சுவலாக பாலை எடுத்துக்கூடாது. பால் என்று சொன்னால் பாலினாலே வந்த ஞானம், ஞானத்தினாலே விளைந்த ஆனந்தம், ஆனந்தம் நீங்காத பிள்ளையார். அது பாலராவாயன் என்று சொன்னால் ஆனந்தம் நீங்காத பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான். அப்போ நாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, மலம் இல்லை, மலம் இல்லை என்று சொன்னால் ஆணவ மலம் இல்லை. ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், யான் எனது, என்னது இது நான் செய்தேன், இது என்னது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் சமயத்தில் அந்த வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். அவர்கள் அப்படி உபயோகப்படுத்தினா அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அல்ல என்பது தெரிந்து கொள்ளலாம். ஏன்னு கேட்டால், அவர்கள் அருளாளர்கள் அந்த நிலையில் மோனசமாதியில் இருந்து மீண்டு இந்த நிலையில் நிற்கிறவர்கள் பார்ப்பதற்கு நம்மை போலவே இருப்பார்கள். பார்ப்பதற்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. அந்த வித்தியாசம் தெரியாததுனாலே அவர்களை நம்மை போன்றவர்களாகவே நாம் நினைத்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படி அல்ல. அவர்களும் சொல்லுவார்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிறது, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன்னு நான் சொல்லுகிறேன். நானேயோ தவம் செய்தேன் என்று சொல்லுகிற பொழுது, நான் தான் இவ்வளோ பெரிய தவத்தை செய்தேனா என்று கேட்கிற பொழுது நான் சொல்லுகிறார். அப்போ அந்த நான், எனது, இப்படி வருகிற இந்த சொற்கள் எல்லாம் ஆணவ மலத்தினாலே பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மற்ற ஆன்மாக்கள் சொல்லுகிற நான் எனது போல அல்ல என்று தெளிவுபடுத்துகிறார். அவர்களுக்கு மலம் இல்லை. அவர்கள் உபயோகப்படுத்துகிற யான் எனது அவர்கள் அப்படி சொன்னாலும் கூட அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமானது மனசில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆணவ மலம் அவர்கள் கிடையாது. இப்போ உலகத்தார்கள் நான் செய்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கிளைம் பண்ணுறோம். ஆனால் அவர்கள் நான் செய்தேன்னு சொன்னால் வெளியில் தான் வார்த்தை அப்படி இருக்குமே தவிர உள்ளே என்ன இருக்கும்னா எல்லாம் சிவன் செய்தது அப்படிங்கிற அந்த உணர்வுலேருந்து அவர்கள் மாற மாட்டார்கள் இல்லையா. அதனால தானே ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு பழிபெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவுமுனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுது உலகில் இழுகுமலம் அழியுவகை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள். எப்படி சொல்கிறார் பாருங்க, விரகன் வழிமொழிகள். நான் வழிமொழிந்தேன், அவர் தான் சொல்கிறாரு நான் வழிமொழிந்தேன். நல்ல தெளிவாக தெரியும் அவங்களுக்கு. உள்ளே அவர் எழுதிக்கிட்டே இருக்கார், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அருளாளர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார்கள். அவர்களுக்கு அது சொல்லுகிற பொழுதே அவர்களுக்கு நல்லா தெரியுது, நம்ம கையில் இல்லை, இறைவன் செய்கிறது என்ற அதில் இருப்பார்கள். எனவே யான் எனது என்கிற மயக்க உணர்விற்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள்.
ஆனால் பேசும்போது நம்ம கூட பேசும்போது அப்படியா நான் ஆனால் பறனே, நான் வேணால் பார்க்குறேனே, நான் முடிஞ்சால் செய்கிறேனே என்பார்கள். அதை வச்சு ஏமாந்துடக்கூடாது. அவர்களுக்கு ஆணவத்தினுடைய சாயல் துளி கூட கிடையாது, அவர்களுக்கு இருக்காது. அதனால சாதாரண மனிதர்கள் நான் எனது என்று உபயோகப்படுத்துவதற்கும் அருளாளர்கள் நான் எனது என்று உபயோகப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாடு ஆணவ மனம் இருக்கிற அந்த நிலையிலே சொல்லுவதும் ஆணவ மனம் மற்ற நிலையிலே சொல்லுவதும் இருக்கிற நிலைதான். எனவே அந்த ஒரு நிலையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மலம் இல்லை, மாசில்லை, புண்ணிய பாவம் இல்லை. மாசுங்கிறது புண்ணியமும் பாவமும் கிடையாது. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கார், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது முதல வாயிலிருந்து அந்த பையனை தருவிச்சு கொடுத்துருக்கிறார். அந்த ஏழை பிராமணனும் அந்த அம்மாவும் என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாரு. கைமா இருக்கிறது ஏதாவது கொடுப்பார். இல்லை அப்பூதி அடிகளுக்கு அந்த வணிகன் அப்பூதி அடிகளுடைய பையனை பாம்பு கடித்தது அப்பர் எழுப்பி விட்டார். அப்பூதி அடிகள் ஏதாவது தருவாருன்னு நினச்சி எதிர்பார்த்து செய்ததா? இல்லை வணிகன் அந்த பெண்ணு அழுதுகிட்டு இருந்தாலே அவளுக்கு போய் செய்தாரே, என்ன எதிர்பார்த்து செய்தார்? கைமாறு கருதி செய்கிறதே இல்லை. அப்போ அது வினையும் கிடையாது. கைமாறு கருதாமல் செய்த அந்த ஒரு நிலையில் எதை எதிர்பார்க்கலாம்? அவர்களுக்கு செய்தது எத்தனை பெரிய உதவி. நம்ம உலக நடையில் ஒரு உதவி செய்தால் அந்த உதவிக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது பலன் எதிர்பார்ப்பது நமக்கு ஒரு இல்லையா ஒரு இயல்பாக இருக்கிறது. அது என்ன பலன் இதில் கிடைக்கும், என்ன பலன் எதிர்பார்த்து செய்வது புண்ணிய பாவத்திற்கு உள்ளாகும். பலனை எதிர்பார்க்காமல் ஒரு கைங்கரியம் செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் சாமி குறிப்பிடுகிற அந்த மாசுங்கிறது புண்ணியமும் மாசு தான். மாசுன்னா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குற்றம் புரிஞ்சாலும் அப்படியே தான் அவங்க குற்றமும் புரிவாங்க. சிவனை பற்றி தப்பாக பேசுகிறேன், சிவனடியாரை பற்றி தப்பாக பேசுகிறேன், நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விட்டார் சத்தியநாயனர். என்ன பாவம் வந்தது, என்ன குற்றம் வந்தது? யானையோட துதிக்கையே வெட்டி விட்டார், பாகன்களை கொன்னார். சிவபெருமானுக்கு போக வேண்டிய பூக்குடலையோ மாலையோ கீழே தள்ளி மீச்சிருச்சு அப்படின்னு ஒன்று அவருக்கு வேற ஒன்றும் தெரியல. உனக்கு இதனால் பாவம் வரியா வந்தால் வந்துட்டு போகுதுன்னார். இதை பண்ணால் அடுத்த தடவை இனிமேல் சிவபெருமானுடைய பொருள்களுக்கு பூஜா பொருள்களுக்கு உரிய மரியாதையை தந்து அதனை காவல் செய்வார்கள். சூதாடுறாரு. அடியார்கள் பசியாக இருக்கிறது என்னால் பொறுத்துக்க முடியல, எனக்கு பாவம் வந்தால் வந்துட்டு போகுது, அடியார்கள் பசி பொறுக்க முடியும் அப்படின்னு செய்தார். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அவர்களுக்கு மாசு இல்லை, அவர்களுக்கு புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாலும் அது வினைக்கணக்கில் வராது என்று குறிப்பிடுகிறார். இப்போ அணைந்தோர் தன்மை தான் முழுக்க முழுக்க பெரிய புராணம். பெரிய புராணம் என்ன? அணைந்தோர் தன்மை தான். அப்போ ஏதாவது இப்போ காலை வெட்டினார் சண்டேஸ்வர நாயனார். அப்பான்னு தெரிஞ்ச பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னார் இல்லையா? காலை பார்த்த கால்னால உதைச்ச உடனே வந்தது கோபம், உடனே தூக்கி விட்டார், கால் போயிடுச்சு. அவர் திரும்ப பூஜை கண்டினியூ பண்ணார். அப்போ அங்கே நம்ம அந்த சிவபூசைக்கு இடையூறு என்பது பெரிய அபச்சாரம், பெரிய அபச்சாரம். அதை செய்தார். ஆனால் அவர் அந்த சிவபூசை இடையூறு என்பதைத்தான் பார்த்தார். அப்பாவா அதுவான்னு பார்க்கல. காலை வெட்டினா அவருக்கு பாவம் வந்ததுன்னா வரலையே. அப்படி புண்ணிய பாவமாக இருந்திருந்தால் அவருக்கு அந்த பாவத்திற்குரிய நரக தண்டனை கிடைச்சிருக்கும், வரல. அதனால் இதெல்லாம் மாசு இல்லைன்னார். மலம் இல்லை, மாசு இல்லை, மான அபிமானம் இல்லை. மானம் கிடையாது. அதாவது தன்னுடைய பெருமைக்கு குறை வருகிற பொழுது வெகுண்டு எழுதல், அதுதான் மானம். அது ஒரு செல்ஃப் ப்ரெஸ்டீஜ். அதுக்கு ஏதாவது குறை வந்ததுன்னா உடனே வெகுண்டு கோவதல், அது வராது அவங்களுக்கு. அப்புறம் இவன் வயிற்று வலின்னு பொய் சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போகிறதுக்காக நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு சமணர்கள் ராஜா முன்னாடியே சொல்கிறாங்க. இவனே சொல்கிறாங்க, இவன்
வயிற்று வலியே கிடையாது. நம்ம அவ்வளோ மந்திரம் போட்டோம், அது எப்படி போகாமல் இருக்கும்? அவ்வளோ மந்திரம் போட்டோம், போகலைன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிடுச்சுட்டான். அதனால் தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எய்த்து ஒன்றுமே பேசலை. அந்த தன்னை இழிவாக பேசுகிற பொழுது எந்த விதத்திலும் தன்னுடைய மானம் பங்கப்பட்டு, நமக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜை டச் பண்ணாலே நமக்கு கோவம் வந்துடுது. நம்முடைய கௌரவத்துக்கு பிழையாக யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலோ அல்லது அதற்கு ஏதாவது ஊறு விளைந்து விட்டாலோ நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியல. ஆனால் அருளாளர்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது 2 தடவை தூது போக ஏவினான் பெருமானை. ஒரு தடவை தூது போனது பரவாயில்ல, 2ஆம் தடவையும் தூது போக ஏவினான் சுந்தரனை நான் பார்த்தேன்னா என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறார். ஆனால் சுந்தரர் அவர் மேலே கோபமே படலாம். அவர் தன்னை இப்படி சொல்கிறாருன்னு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுகிறார். சாமி, அவர் எனக்கு தப்பாக நினைக்கிறார் சாமி, அந்த தவறுதலாக நினைக்கிறத நீக்கி வைக்கணும்னு கேட்குறார். அவர் தவறாக நினச்சிட்டு இருந்தார். சூரியனை கொடுத்தார், போய் தீருனார். சாமி, அவர் ஏற்கனவே என் மேலே கோபமாக இருக்கார், வான்னு சொல்லலை, நான் எப்படி போகிறது அதான் கேட்டார். இல்லை, அந்த நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டில் அந்த சூழ்நிலையில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். கத்தி எடுத்து வயிற்றில் குத்திட்டு கிடந்துட்டார். அவர் வரவேற்கவே வரல. அந்த நாட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோங்க, அந்த வீட்டில் நம்மளை வரவேற்கலை ஒருத்தர். அந்த வீட்டுக்குரியவர் நம்மளை வரவேற்கலை, வாங்கன்னு சொல்லலை. அவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப வாசல் வரைக்கும் வரல, உள்ளேயே இருக்கிறாங்க. அவங்களும் முகம் வாட்டமாக எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாமி போனார், வந்துட்டு அவரை பார்த்தாகணுங்கிறார். அவரை நான் பார்க்கணும், இல்லை அவர் பார்க்குற சூழ்நிலையில் இல்லை, பெண்ணு இந்த அம்மா சொல்கிறாங்க பார்த்தாகணுங்கிற. எங்கே போச்சு அந்த ப்ரெஸ்டீஜ்? கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களாம் அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் தெரியவே தெரியாது. சுந்தரருக்கு அப்படிலாம் தெரியாது. எங்கே தனக்கு சமானமாக உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சேரமான் பெருமான் நாயனாருக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு இலையை போட்டு அவரை வருவான்னு சொன்ன பொழுது பக்கத்திலே போட்டு உட்கார வை என்று சொன்னார். தன்னை உயர்வாக கருதி கொள்ளவே மாட்டார். அவர்களுக்கு மற்றவங்க தான் அப்படி நினைப்பாங்களே தவிர அவர்களுக்கு அந்த மாதிரி நினைப்பே இருக்காது, இருக்கக்கூடாது. அதிலேயே தெரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் நினைப்பு இருக்காது. ஆகையினால மானம் கிடையாது, அபிமானம் கிடையாது. அபிமானம் என்று சொன்னால் பற்று. பற்று அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன பற்று? பொருள் மீது பற்று, அப்புறம் மனைவி மக்கள் மீது பற்று, உறவு மீது பற்று, இந்த மாதிரியான பற்றுகள். மான அபிமானம், மானங்கிறது தனியாக பிரித்து அபிமானம் தனியாக பிரிக்கணும். அபிமானம் என்பது பற்று. இந்த பற்று என்பது எல்லாத்து மேலேயும் இருக்கும். இந்த பற்று செல்வத்து மேலே இருக்கும், மனைவி மேலே இருக்கும், மக்கள் மேலே இருக்கும், உறவு மேலே இருக்கும், எல்லாத்து மேலேயும் அபிமானம் இருக்கும். நம்மளை அறியாமையே அந்த அபிமானம் இருக்கும். இந்த அபிமானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னாரு. அபிமானம் இல்லைன்னு, அது நாம் அபிமானம் வச்சிருக்கவர்களுக்கு ஏதாவது ஊறு விளைந்தாலோ அல்லது ஏதாவது பாதகம் ஏற்பட்டாலோ சொல்லோனாத துன்பத்தை அனுபவிப்போம். இப்போ நமக்கு வினை ஊட்டுவதெல்லாம் நம்ம எது மேலே அபிமானம் வச்சுருக்கோமோ அதை வச்சு தான். நம்ம எது மேலேயும் அபிமானம் வைக்கலைன்னா வினை ஊட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ துன்பத்தை கொடுக்கணும், நமக்கு எப்படி துன்பத்தை கொடுக்கறது? செல்வத்து மேலே அபிமானம் கிடையாது. அப்போ செல்வத்தெல்லாம் பிடுங்கினா வருந்துவான்ல? வருந்த மாட்டார. சரி, உறவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் வருந்துவான்ல? அது ஒரு வருத்தமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. போனால் என்ன, வந்தால் என்ன, இருந்தால் என்ன அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சு. அப்போ அபிமானம் என்பது தான் வினைப்பயன்களை நுகர்வதற்கு உரிய வழி. வேறு எதில் வினைப்பயனை நுகர வைப்பார்? ஒரு இன்பமோ ஒரு துன்பமோ எப்படி நுகர வைக்கிறார்? அபிமானத்தினாலே நுகர வைக்கிறார்.
இந்த சீவன் முத்தர்களுக்கு அபிமானம் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான அபிமானமும் அவர்களுக்கு கிடையாது. அபிமானம் கிடையாது என்று சொன்னால் யாரும் பற்றுங்கிற அந்த மாதிரி பற்று நீக்கிய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். ஆகையினாலே அவர்கள் அந்த அபிமானத்தோடு விலக மாட்டார்கள். ஆனால் அபிமானம் கிடையாது. ஏதாவது பாருங்களேன், அங்கே இப்போ அதுதான் அந்த ஏர்கோன் கலிக்காமறு புரிந்து கொண்டது பறவை நாச்சியார் மேல் வைத்த அபிமானத்தினாலே இந்த தூதை விடுத்தான் இவன் என்று அவர் கருதினார். அந்த தப்பு அது. உண்மையிலேயே சுந்தரனுக்கு அந்த அபிமானம் கிடையாது. முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாள் பால் அணைய அப்படின்னு சொல்கிறார். சாமி சாமி வரல, அங்கே மண்டபத்தில் இருக்கிறார், வருந்துகிறார் சாமி தனியாக. எல்லாரும் தூங்குறாங்க, சாமியை தூக்கம் வரல, உட்கார்ந்துருக்கார் மண்டபத்தில், கண்களில் கண்ணீர் ததும்பு. எப்படியாவது இந்த பிறவியை தப்பிச்சு உன்ட்ட வந்துடலாம் அப்படின்னு நினச்சா பெரிய ஒரு இடையூறாக இருக்க. நீ சங்கிலியையும் பறவையாரையும் திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், எப்படியோ திருமணம் பண்ணிக்கிட்டேன், இவரையும் திருமணம் பண்ணிட்டேன், அவளையும் திருமணம் பண்ணிட்டேன். இப்போ இது பாதியில் நிற்கிது. இப்போ இந்த பாதியில் நிற்கிற பொழுது இது பிணக்கு ஏற்பட்டு பாதியில் நின்னா பெரிய சிக்கல் வந்துடுமே, பிறப்பு நீங்கணுமேன்ற அச்சம், பிறப்பு எங்கேயாவது தொடர்ந்துருமோ என்ற அச்சம். அபிமானம் கிடையாது. அதனால தான் முன்னை வினையால் இவ்வினைக்கு எந்த வினைக்கு தன் மேலே கோபப்பட்டு விரோதம் பாராட்டி பகைமை பாராட்டி பிரிந்து இருக்கக்கூடிய இந்த வினைக்கு முன்னை வினையால். முன்னை என்ன வினை? அந்த பிருந்தாவனம் இருக்கின்றானே, அந்த நந்தவனத்தில் பார்த்துட்டாங்க இல்லையா, ஒருத்தர் பார்த்தேன்னு அவர் சொல்கிறார். இவர் பாவம் நான் பார்க்கவே இல்லைங்கிறார். அவங்க வந்தாங்க, திருப்பி பார்த்தேன்னு தான் சொல்கிறார். நான் வேறு ஒன்றும் எண்ணமே எனக்கு இல்லைங்கிறார். சாமி ஒத்துக்க மாட்டேங்கிறார். சாமி சொன்னால் தீர்ப்பு தான், அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் தீதிலா திருத்தொண்டு தொகை தர மாதர் மேல் மனம் போக்குவார்ன்ட்டார் சேக்கிடார் சொன்னார். அவர் அது மாதிரி போகிறவரே இல்லை, அப்படி போக்கினார்னு சொல்லிட்டார். இப்போ அந்த வினை முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானாள், காரணமானாள். அவள் பால் அணைய, அவள்கிட்ட போய் சண்டை தீர்ந்து போகணும். இது என்னங்க அபிமானமா? அபிமானம் இல்லை. அபிமானத்தினாலே அபிமானமாக இருந்தால் அப்புறம் விட்டுட்டு அஞ்சே கிளம்ப போகிறாரு, போக வேண்டிய அவசியம் இல்லையா? அபிமானம் அஞ்சு கிளத்துலேருந்து கிளம்புனார, சங்கிலியாரை பற்றி கவலைப்பட்டாரா, பறவையாரை பற்றி கவலைப்பட்டாரா? ரெண்டு பேர்ட்டையும் சிக்கல் இல்லை, பகைமை இல்லை, ரெண்டு பேரையும் அப்படியே வீட்டு கிளம்பும்போது அவர்களுக்கும் நிலைமை புரிஞ்சு போச்சு, கிளம்பிட்டார். இது புரிஞ்சிக்கல கலிக்காமர் என்ன நினைச்சார்? அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர் தன்னைன்னாரு. அறிவை காரணம்னா ஒரு தன்னுடைய மனைவி கோச்சிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக, அந்த கோபத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக சிவபெருமான தூது அனுப்பலாமா? அவர் பர்சனல் விஷயம்னார். பர்சனல் விஷயமே கிடையாது. இது சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். நான் பற்றோட பேசுகிறேன்னா பற்று இல்லாமல் பேசுகிறேனான்னு பரமனுக்கு தெரியாதாங்க? நான் ரொம்ப வெளியில் என்னதான் நடிப்பு ஆக்ஷன் எல்லாம் பண்ணாலும் கூட அவரை எப்படி ஏமாற்ற முடியும்? மற்றவர்களை ஏமாற்றலாம், புறத்தே இருக்கிறவர்களை என்னை மிக உயர்ந்தவனாக கருதும்படி செய்து விடலாம். எப்படி நிச்சயம் பண்ண முடியும்? அது சுலபம். அப்படி தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அப்படி தான் நிறைய பேர் பின்னாடி போய் மக்கள் ஏமாறுறாங்க. அவன் தன்னை ஒரு பெரிய ஞானி போலவும், தன்னை பெரிய அறிவாளி போலவும், தன்னை ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் போலவும் அப்படிலாம் காட்டிக்கொள்ளுகிறார்கள். அது சுலபம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை ஏமாற்ற முடியாது. அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அது அந்த அந்த உண்மைத்தன்மையே அது உணரும். அதுக்கு தெரியும். ஆகையினாலே ஒருவர் புகழ் விரும்பினார், அள்ளி அள்ளி கொடுத்துரும். ஒருவர் பதவி விரும்புகிறார், அள்ளி அள்ளி கொடுத்துரும். ஒருவர் செல்வம் விரும்புகிறார், அள்ளி அள்ளி கொடுத்துரும். ஒருவர் திருவருளையே விரும்புகிறார், யோசிக்கும். திருவருளை பெறுவதற்குரிய தகுதியெல்லாம் வந்து விட்டதா என்று யோசிக்கும். செல்வம் தரும்போது யோசிக்காது, பதவி தரும்போது யோசிக்காது, புகழ் தரும்போது யோசிக்காது.
உலகையே விலை பேசுகிற அளவுக்கு புகழ் பெற்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். போரினாலேயும் உலகை ஆள்வதினாலேயும் எத்தனையோ பெருமைகளை பெற்ற அவர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளோதான். வேணுங்கிறத புகழ் என்ன, பெருமை என்ன, எல்லாவற்றையும் தருவார்கள். ஆனாலும் கூட அவையெல்லாம் பெருமைக்கு உரியனவா என்பது யோசித்து பார்க்கணும். ஆகையினாலே சுந்தரர் இந்த பெருமை இருமையெல்லாம் அவர் முதல வயசு கொண்டு வந்தார், மீட்டு கொண்டு வந்தார். அது யாராவது முடியுமா? அவர் அப்படி தன்னை நினச்சிக்கிட்டாரா? தொடர்ந்து அவர் பாட்டுக்கு திருவஞ்சை காலத்துக்கு சாதாரண மனிதர் போலவே அவர் போகிறார். சாதாரண மனிதராக அவரே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆனந்த நிலையிலிருந்து மீண்டு வந்த சீவன் முத்தர் அவர். அந்த சீவன் முத்தர் நிலையிலே நிற்கிறவர். இதைத்தான் குறிப்பிடுகின்றார். அபிமானம் குலம் இல்லை, மலம் இல்லை, மாசு இல்லை, மானம் இல்லை, அபிமானம் இல்லை, குலம் இல்லை. குலம் இல்லைன்னாரு. குலம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது தனக்கு அந்த குலம் பார்த்து ஆச்சாரம் பார்க்கிறதுன்னு அர்த்தம். குலம் என்று சொல்லுகிற பொழுது ஆச்சாரம் பார்த்தல். இப்போ ஆச்சாரம் பார்த்ததுனால பார்த்தா இப்போ ஆதிசைவராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆச்சாரம் பார்த்துருந்தாருன்னா சேரமான் பெருமாள் நாயனாரை தோழமையாக ஏற்றுக்கொண்டு ஆற தழுவிக்கொண்டு அவர் கூட அமர்ந்து உணவு உண்ணுவதும் அவர் கூடவே இருந்து கோயில்களுக்கு போவதுமே இப்படி செய்திருக்க முடியாது. குலம். ஞானசம்பந்த பெருமான் திருச்சாத்தமங்கைங்கிற ஊருக்கு போகிறார். திருச்சாத்தமங்கை ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் திருநீலநக்கர் இருக்கிறார். பெரிய வரவேற்பு, தடபுடலான வரவேற்பு. எங்கே பார்த்தாலும் தோரணம் என்ன, வாழை மரங்கள் என்ன, எல்லாம் கட்டி தட்டப்புட்டல் ஏற்பாடு. அவர் திருச்சாத்தமங்கை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்த பிறகு அந்த சாத்தமங்கை திருச்சாத்தமங்கை அந்த அயோந்திநாதர் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருகிறார். ஊரே மெச்சுமாறு அன்னம்பாலிக்கிறார். திருநீலநக்கர் தன் வெறும் சாப்பாடு எப்படி போடுறாருன்னா அவ்வளோ சிறப்பாக போடுறாரு. ஞானசம்பந்தர் எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாரு. உட்கார முடியக்கூடிய நிலையில் இருக்கிறவரா அவர்? உட்கார்ற நிலையில் இருக்கிறவரா? உட்கார்றாரு. உட்காந்து எல்லாத்தோடையும் சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற பொழுது அது மாலை நேரம் திரும்பவும் கிளம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் அவர்கிட்ட, சாமி நம்ம இரவு தங்கணும்னு திருநீலநக்கர் எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. ஞானசம்பந்தருக்கு பார்க்குறார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இவர் உடனே சொன்னார், ராத்திரிக்கு நமக்கு சமையல் தடபுடலாம் நடக்குது. மத்தியானம் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு நடக்குது. ப்ரிப்பரேஷன் ஆகணும்ல. ராத்திரி சமைக்கிறதுக்கு அங்கே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6-7 மணிக்கெல்லாம் மாலை இரவு உணவு ராத்திரி 9 மணி 10 மணிக்கு போட மாட்டாங்க. 2 மணி. அது மத்தியானத்துலேருந்தே கறியாக வெட்டுறது இல்லையா? தேங்காய் திரி வைக்கிறது, வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது, எல்லாத்தையும் சாயந்தரமே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சமையல் தடபுடலாம் நடக்குது. இவர் யோசிக்கிறார், இப்போ நீங்கள் இருப்பீங்களா? நான் சமைக்கணும்னு கேட்டிருக்கக்கூடாது. கேட்பாங்களா? சாமி நான் சமைக்கணும், எப்படி நீங்கள் ராத்திரி இங்கே சாப்பிடுவீங்களா, வெளில சாப்பிடுவீங்களா? இல்லை நம்ம சொந்தக்காரங்க நம்மளை கேட்டுருவாங்க. எப்படி பயணம், 2 நாள் தங்கிட்டு போவீங்களா, இல்லை நீங்கள் ராத்திரியே வா, சமைக்கணும், ராத்திரி உங்களுக்கு சேர்த்து போடணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. காலம் அப்படி. ஞானசமுத்திரம் போய் அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அதனால் சமைக்கிறாரு. சரி, அவரை கூப்பிட்டாரு. சரி, அவர் பிரியப்படி செய்து விடலான்னு நினைக்கிறார். அவர் பிரியப்படி செய்யலான்னு நினைக்கிறார். அப்போ நீல் நிற்கிற அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவர் வரார், பவ்யமாக வந்து நிற்கிறார்.
நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானுக்கு இன்று தங்கவோ. அவர் கூப்பிட்டவுடனே அவர் என்ன நினச்சாரு, என்ன கேட்காம நீ பாடி சமையல் பண்ணுற, நாங்களாம் கிளம்பலான் இருக்கோம், நீ பாடி சாமி கேட்க மாட்டாருன்ட்டு தைரியத்தில் இவர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சமையல்லாம் தடபடலாக போயிட்டுருக்கு. சாமி கூப்பிட்றாருன்னு உடனே ஏதாவது சொல்ல போகிறாரோ அப்படின்னு அச்சத்தில் வந்தால் அவர் உடனே கேட்டதே வேறு விஷயம் கேட்டார். என் கூட நீலகண்ட யாழ்ப்பாணன்னு ஒருத்தர் மதங்க சூளாமணியாரோடு வருவாங்க. அவங்க கணவனும் மனைவியுமா பிரியாத அன்றில் பறவைகள் போல் இருக்கிறவங்க 2 பேரும். பாணனும் பாணினியும் பிரிய மாட்டாங்க. அவங்க 2 பேரும் தங்கிறதுக்கு இன்றைக்கி இடம் வேணும் ராத்திரி. நீங்கள் எல்லாருக்கும் இடம், எனக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, இடம் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பாணனும் பாணினியும் அவர்கள் தங்கிறதுக்கு ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணணும். ஏன்னு கேட்டால் அவர்கள் பாணன் பாணினி என்றவர்கள் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எண்ண முடியாது. அதனால் தாழ்ந்த குலம் சிலர் கூட சொல்லுவாங்க, அவங்களும் தாழ்ந்த குலம் கிடையாதே அப்படிம்பாங்க. எப்படியோ ஞானசம்பந்தர் கேட்குறார், அவர்களுக்கு தான் கேட்டார், வேறு யாருக்கும் கேட்கல. இதை பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடிய திருநீலனுக்கரு பாணனுக்கும் பாணினிக்கும் ஏற்பாடு ஏதாவது செய்திருப்பாரா, இல்லைன்னா அவங்க தங்கிறதுக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு யோசிக்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த குல ஆச்சாரம் என்று சொல்லக்கூடியதை உடனே நினைத்து பார்க்கிறார். தனக்கு எங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு கேட்கல, தனக்கு எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு கேட்கல. இது பாணனுக்கும் பாணினிக்கும் எங்கே பண்ணியிருக்கிறீங்க, அவங்களுக்கு தங்கிறதுக்கு எங்கே பண்ணியிருக்கீங்கன்னு கூட கேட்கல. தங்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடம் பண்ணுங்கன்னாரு. நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்க ஓர் இடம் கொடுத்து அருளுதி என்ன. உடனே அவர் சாமி நம்மகிட்ட இப்படி சொன்னார்னா, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் அதை யோசித்து வச்சுருந்துருக்கார் பொழுது. இப்போ சாமி கேட்டதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிருந்தார். சாமி கேட்டதுனால நன்றி இன்புற்று ரொம்ப சந்தோஷப்பட்டு நடுமனை வேதி பாங்க தன்னுடைய வீட்டுக்கு நடுவில் தான் தினந்தோறும் வேள்வி செய்கின்ற ஓமகுண்டத்திற்கு பக்கத்தில் அவர்கள் இருவரும் தங்குவதற்கு இடம் கொடுத்தார். எங்கே போச்சு குலம் இல்லை, நீலக்கருக்கும் இல்லை, ஞானசம்பந்தருக்கும் இல்லை. குலம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை. கொள்ளும் குணமும் இல்லை, தள்ளும் குணமும் இல்லை. கொள்ளும் குணம், தள்ளும் குணம். கொள்ளும் குணங்கிறது என்ன? கொள்ளும் குணங்கிறது நியமம். நியமம் வந்துச்சுன்னா இயமம். இதுதான் முக்கியமாக சொல்லுகிறேன். அவர்களுக்கு இயம நியமம் கிடையாதுன்னுட்டார். அவங்களுக்கு அந்த நியமம் இயமம் இதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுவது போல அவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் அதையெல்லாம் விடணுங்கிற நினைப்பில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அதெல்லாம் அதுக்காகலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அது உறங்கியவன் கையில் விடுபடுகின்ற ஒரு புத்தகம் போல அவர்களிடமிருந்து தானாக அது நகர்ந்து விடும். ஆகையினாலே கொள்ளும் குணங்கள் இல்லை என்று சொன்னால் நியமங்கள் என்று சொல்லக்கூடியவை பின்பற்ற வேண்டியது அது நமக்கு அவசியம். அவர்களுக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனேயே நமக்கும் அப்படித்தான் போல இருக்கு, நம்மளும் அவங்கள மாதிரியே தள்ளிடலான்னு அதை பார்த்துட்டு சில பேர் தப்பு பண்ணுறாங்க. சீவன் முத்தர்களுக்கு அது பர்மிட்டடு. சீவன் முத்தர்கள் அதை நிறுத்த மாட்டாங்க, அது தானாகவே போயிடும். அதே போலத்தான் நீ இயமமும் கூட எதை விளக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அதை அவர்களுக்கு பாருங்களேன். நீங்கள் இப்போ மீன் சாப்பிட்றது என்ன சொல்கிறது, மீனை பிடிக்கிறது என்ன சொல்கிறது? அதிபத்தர் அந்த உயர்ந்த நிலையில் இருந்தார் சீவன் புத்தர். அதிபத்தர் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர். அவருக்கு மற்றதெல்லாம் ஒன்றுமே தெரியல, இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த பணி அப்படின்னு அவர் நினச்சிட்டார். எதா இருந்தால் என்ன, நம்ம சிவத்தோடு இருக்கிறோம். இல்லாட்டி அவருக்கு தங்க மீன் கொடுப்பாரா சொல்லுங்கள்? எடுத்துக்குவாருன்னு தெரிஞ்சால் கொடுத்துருக்கவே மாட்டார்.
கொடுக்க மாட்டார். தெரியும் அவருக்கு, எதை கொடுத்தாலும் தள்ளுவார்னு தெரியும், அவருக்கு தெரியும். அவருடைய குணம் உள்ளுக்குள்ளே இருந்து தெரியும். காட்டனில் இந்த உலகத்துக்கு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். மீன் பிடிக்கிறதோ அல்லது மீனை உண்டு தான் வாழ்ந்தார். மீன் சாப்பிட்டு அந்த அந்த குடியிலிருந்து அந்த உணவை உண்டு அதில் தான் இருந்திருக்கிறார், அதில் தான் இருந்தது. ஆனால் அதை போய் உதாரணம் சொல்ல முடியுமா? மீன் சாப்பிட்றதுக்கு நான் காரணம் சொல்லிக்க முடியுமா? அதை இப்போ இவர் திண்ணனார் எடுத்துக்கலாம். திண்ணனாருடைய நிலை என்ன? இப்போ திண்ணனாருடைய நிலையை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு திண்ணனார் அப்படி இருந்தார், ஆகையினால நாமும் அப்படி உண்ணலாம்னு சொல்ல முடியுமா? அவர் எங்கே இருந்தார்? அவர் எங்கே உண்ணார்? அது இன்னும் சொல்ல போனால் ஊனை படைத்தார், தவிர அவர் உண்ணலை. என்றைக்கே அங்கே குடும்பித்தேவரை தரிசனம் பண்ணாரோ அன்னையிலேருந்து உணவும் கிடையாது, நீரும் கிடையாது. அவருக்கு ரெண்டுமே கிடையாது. வாயில் அதுக்கிக்கிட்டு வருவார், விழுங்க மாட்டார். சுவைச்சு பார்ப்பார். தண்ணியை வாயில் முழுக்க பிடிச்சி வச்சுருப்பார், குடிக்க மாட்டார். ஒன்றுமே தேவைப்படலை. எனவே ஏமனியங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுக்கு போய் ஏமனியம் சட்டத்தை சொல்லி கொண்டு இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். நியமம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக விளங்குவார்கள். கொள்ளும் குணங்களும் இல்லை. அப்போ கொள்ளும் குணங்களும் இல்லைன்னா தள்ளும் குற்றங்களும் இல்லை இல்லையா? கொள்ளும் குணங்களும் இல்லை, கொள்ளும் குணம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லைன்னு ஒரு உண்மை போட்டார். அது இறந்த தழியது. தள்ளும் குற்றங்களும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதில் அப்படி போட்டார். மலமும் இல்லை மாசும் இல்லை அப்படி சொல்லலை. மலம் இல்லை, மாசு இல்லை, மானபிமானம் இல்லை, குலம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை அப்படின்னு. அது காரணம் தள்ளும் குற்றங்களும் இல்லை அவருக்கு. அவங்கள வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய நிலை வேறு, சீவன் முத்தருடைய நிலை. நலம் இல்லை, இன்ப துன்பம் அப்படி ஒன்றும் அவர்களுக்கு அந்த மாதிரியான கிடையாது. அதனால் நன்மையும் தீமையும் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. சலம் பூவோடு தீபம் தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உனை மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உனை மறந்ததுதான் அப்பர் சுவாமியை பற்றி சொல்லுகிறவர்கள். அப்பர் என்ன? சீவன் முத்தர். சுந்தரர் சீவன் முத்தர். எவ்வளவு சீவன் முத்தர்கள் நமக்கு இல்லையா? அருணகிரிநாதர், மணிவாசக பெருமான், தாயுமானவர், இவங்க எல்லாமே அருளாளர்கள்னு சொல்ற இவங்கெல்லாம் சீவன் முத்தர்கள். இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் அவருடைய அந்த நிலை புரிகிறது. எங்கிருந்து எந்த நிலையிலே அவர்கள் நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் மோனசமாதி படித்த பிறகு தான் அவருடைய நிலை புரிகிறது. அதிலிருந்து அவங்க வந்திருக்கிற அந்த நிலைக்கு அவர்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசிடக்கூடாது, மற்றவர்களோடு சாதாரணமாக ஒப்பிட்டு பேசக்கூடாது. நலம் இல்லை, அதாவது அவர்களுக்கு நலம் தீங்கு எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். சிவத்தின் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு நிலையிலிருந்து சற்றும் மாறாமல் வீடு பேறு பெறுவதற்காகனு எதையுமே செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு வீடு பேறு என்று சொல்லக்கூடிய பேரானந்த பெருநிலையை அடைந்து வந்திருக்கிற காரணத்தினாலே மீண்டும் அதற்குள்ளேயே போக வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் இருக்கும். வருகை என்று அருள் புரியாயேன்னு கேட்குறார். திரும்ப அந்த நிலைக்கு என்னை கூப்பிடு அப்படின்னு தான் கேட்குறார். ஆகையினால இங்கே இந்த இடத்துல இருக்கிற பொழுது அவர்கள் அதை அனுபவித்தார்கள். திருப்பெருந்துறையில் அதை அனுபவித்த பிறகு முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது மணிவாசக பெருமானுக்கு.
அந்த அந்த இன்பத்தை அங்கே எற்பு துறைதொரும் ஏற்றினன், எற்பு துளைதொரும் ஏற்றினன் என்று சொல்லுகிறார். அந்த இன்பத்தை அங்கே நுகர்ந்தார். கண்ணல் கணிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன், என்னையும் இருப்பதாக்கினன். எண்ணில் கருணை வான்தேன் கலக்க பராபமுது ஆக்கினன். மாலரியா பிரமன் மாலரியா பெற்றியோனே என்று அதை முடிக்கிறார் திருவண்ட பகுதியை. பிரமன் மாலரியா பெற்றியோனே கண்ணல் கணிதேர் கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன், என்னையும் இருப்பது ஆக்கினன் என்று சொன்னால் அதைத்தான் வள்ளலார் கூட இருப்பது என்று சொல்லுகிறாயே. அது என்னப்பா அது? அதுதான் ஏன்னா அந்த சீவன் முத்தர் நிலையத்தான் அந்த இருப்பதுங்கிறார். இருப்பது ஆக்கினன்னா அந்த ஆனந்தத்தை அனுபவித்து வந்து பிறகு இங்கே இருக்கிற நிலை, அனுபவித்து வந்து விட்டு இங்கே இருக்கிற நிலை, அது எப்படி ரொம்ப கடினமாச்சு. அப்படி இருப்பது என்பது எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள், நீங்கள் அதே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பயமாக இருக்குதே, எப்படியாவது போயிடும். அந்த இருப்பது ஆக்கினா அந்த ஆனந்த நிலையிலேயே இருப்பது ஆக்கினன், அந்த ஆனந்த நிலையிலேயே இருப்பது ஆக்கி, அவனை விட்டு விலகாது இருக்கிற நிலையிலேயே இருப்பது ஆக்கினன். அவனுடைய எண்ணங்களை விட்டு அவனுடைய பாதுகாவலை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய நிலையையே அருளி செய்தவன். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். கண்ணல் கணிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். கண்ணல் கணிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். என்னில் கருணை வான்தேன் கலக்க அருளோடு பராபமுது ஆக்கினன். அந்த நிலையை குறிப்பிடுகின்றார். சிவன் முத்தர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அதை நினைந்து நினைந்து அனுபவிப்பார்கள். அவர்கள் அதை விட்டு வெளியே வரமாட்டார்கள், அங்கேயே நின்று கொண்டு இருப்பார்கள். அங்கே நின்று கொண்டு இருக்கிற நிலையில தான் அவர்களுக்கு குலம் இல்லை, மலமில்லை, மாசில்லை, மானபிமானம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை, நலமில்லை. யாருக்கு? அன்பில் பதித்து வைப்பார்க்கே. அங்கேயே தன்னை பதித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்கிறவர்கள். அதை தெளிவாக சொல்லுகிறார் மணிவாசக பெருமானுடைய அந்த வரி நமக்கு. எண்ணில் கருணை வான்தேன் கலக்க அருளோடு பராபமுது ஆக்கினன், அருளோடு பராபமுது ஆக்கினன். அருள் நிலையிலேயே அந்த அமுதை எனக்கு ஆக்கி தந்தான். நீ இரு, நான் கூடவே இருக்கிறேன், எங்கேயும் போகல, உன் கூடவே தான் இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீ என்னை எண்ணுகிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆனந்த தேனை நீ பருகலாம். ஆனால் நீ விட்டுறாத, இங்கே கொஞ்சம் இந்த இவர்களுக்கு செய்ய வேண்டிய பணி இருக்குது என்று தான் என்னை இருத்தி வைத்தான். என்னை இருத்தி வைத்த காரணம் மற்ற உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக இருத்தி வைத்தான். உய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக இருத்தி வைக்கின்ற அந்த நிலையிலே நந்தியை ஞானத்தினாலே பலம் மண்ணி அந்த பயனானது அந்த அருளாளர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் என்ன பயனை அவர்கள் அங்கே அனுபவித்தார்கள், எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அன்பில் தன்னை அதிலிருந்து வெளியில் வந்த பிறகு அவர்கள் சாக்கிரத்தில் அதீதத்தை புரிகின்ற அவர்கள் அந்த நிலையிலே தனக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ அல்லது கட்டுகளோ தமக்கு அமைந்து விடாமல் பார்த்து கொள்வார்கள். மலம் இல்லை, மாசு இல்லை, மானாபிமானம் குலம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை, நலம் இல்லை, நந்தியை ஞானத்தினாலே பலம் மண்ணி அன்பில் பதித்து வைப்பார்க்கே. தன்னை அந்த சிவத்திடமிருந்து விலக்காமல் நிறுத்தி வைப்பார்கள். அவர்கள் பூசை செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது, அவர்கள் பூசையை விட்டுவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது, அவர்கள் வழிபாடு செய்கின்றவர்கள் இல்லை என்றும் சொல்ல முடியாது. திருக்கோயிலுக்கு போவார்கள், திருக்கோயில் வழிபாட்டிலே கலந்து கொள்வார்கள், திருக்கோயிலிலே நின்று பதிகம் பாடுவார்கள்,
எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். அவர்களுடைய வழிபாட்டு முறையிலே உயிர்களை ஆற்றுப்படுத்துகிற முறையிலேயே அமைந்திருக்கும். ஆகையினாலே உயிர்களுக்காக தம்முடைய அந்த நிலையிலே அவர்கள் நிற்பதை நாம் அருளாளர்களுடைய நிலையை வைத்து பார்த்து கொள்ளலாம். எனவே அவர்கள் நம்மை போலவே சாதாரண மானுடர்கள் போலவே இருக்கிறார்களே. எனவே அவர்களுக்கும் நம்மை போன்றே அவங்க நம்மளை போலவே அவங்க யான் எனதுங்கிறாங்க, நம்மளை போலவே ஆடை உடுத்துகிறார்கள், நம்மை போலவே உறங்கி விழிக்கிறார்கள், நம்மை போலவே உணவு உண்ணுகிறார்கள், நம்மை போலவே இருக்கிறார்கள். எனவே நம்மவர்கள் என்று கருதி விடக்கூடாது. இதை திருமலர் இன்னொடத்திலையும் சொல்லுகிறார். குருவை பற்றி சொல்லுகிறது, சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து, சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து, அத்தனை நல்கு அருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே. சாதாரணமானவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது சிவமானது இந்த சுத்த ஆன்மாவை தேர்ந்தெடுத்து இந்த சுத்த ஆன்மாவிலே தன்னை அமர்த்தி கொண்டு அந்த ஆன்மாவின் வழியாக அந்த ஆன்மாவினுடைய நிலையிலே நின்று அருள் செய்ய வேண்டும், குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் என்று வருகிறது. சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து. ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்? அப்பர் சுவாமி என்ன பண்ணார்? சுந்தரர் என்ன பண்ணுறார்? தூய்மை செய்கிறார். குருவாக வந்து தூய்மை செய்கிறார்கள். எனவே சீவன் முத்தர்கள் எல்லாம் குருவாக நின்று தூய்மை செய்கிறவர்கள். அப்படி குருவாக நின்று தூய்மை செய்து சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கு, அத்தனை என்றால் சிவபெருமானை நல்கு, அது அருள் காணா அதிமூடர், அந்த அருளை புரிந்து கொள்ள தெரியாத அதிமூடர்கள் என்ன செய்வார்கள்? பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர். இந்த கண்ணால் பார்த்துவிட்டு, இந்த கண்ணால் அவர்கள் பார்த்துட்டு ஊனக்கண்ணால் பார்த்து விட்டு என்ன சொல்வார்? நம்மளை போல தான் இருக்கிறாங்க, நம்மளால தான். அவர் என்னங்க போய் குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர் நம்ம போலத்தாங்க இருக்கிறார், நம்மளை மாதிரி சாப்பிட்றார், நம்மளை மாதிரி பேசுகிறார், நம்மளை மாதிரி இருக்கிறார் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சிவம் அதிர்ஷ்டித்து நிற்பதை அவர்கள் காண்பதில்லை, காண முடியாது. காரணம் அவர்களுடைய பக்குவமின்மை. ஆனால் பக்குவப்பட்டவர்கள் புண்ணியர் என்று சொல்லுகிறார். புண்ணியர் என்று சொன்னால் பக்குவப்பட்டவர்கள். அந்த இடத்துல புண்ணியர் என்கிறவர் சிவபுண்ணியம் செய்தவர்கள், சிவபுண்ணியம் செய்து பக்குவப்பட்டவர்கள். அந்த சிவபுண்ணியம் செய்து பக்குவப்பட்டவர்கள் அத்தன் இவன் என்று, அடாடாடாடா சிவமே நமக்காக அல்லவா இப்படி வந்திருக்கிறது. ஞானசம்பந்தர் சொல்லுகிற பொழுது எப்படி நம்ம பார்த்திருப்பார்கள்? ஏன்னா அப்பர் சுவாமிக்கு அவர் அப்படி தெரிஞ்சிருக்காரு. அப்பரை அப்படி பார்க்குறவங்க அப்புதடிகள்லேருந்து அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு அவங்க தராங்க. ஆனால் அப்பருக்கு எப்படி தெரியுது? ஞானசம்பந்தரை பார்க்கும்போது அத்தன் இவன் என்று அடிபணிவாரேன்னு. ஞானசம்பந்தர் அந்த இடத்துல பார்த்த உடனேயே இல்லையா, அங்கே வந்து பார்க்கிறார். உள்ளத்தில் எந்த விதமான ஒரு ஆர்வம் பொங்க தில்லையிலிருந்து கிளம்பி வந்து சீர்காழியில் வந்து பார்க்கிறார். அன்பர் குடாத்திடையே சென்று எல்லா கூட்டத்துக்கு நடுவில் சென்று தொழுது அவருடைய பெருங்காதல் மிக அவருடைய திருவடியை போய் பற்றுகிறார். காலப்பிடிய அதுக்குள்ளே அவர் பிடிச்சிட்டார், இந்த கையை கரத்தை எடுத்து இறைஞ்சுகிறார். அழுது அழைத்து கொண்டவர் அப்பரே என்ன என்று சொல்லுகிறார். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொண்டர் கூடாத்திடையே சென்று அன்போடு படுதில் பெரும் காதலுடன் அடிபணிய அப்பரு தன்னை ஒரு மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் அவர். அப்பரு எனக்கு 7 நாள் சுண்ணாம்பு கலவையில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராரு. அப்போ அவருக்கு நம்மளை சாமி எப்படி வச்சிருக்கிறார்? நமக்கு பேர் சாமி தான் கொடுத்தாரு. நாவுக்கு இதெல்லாம் எங்கேயாவது தெரியுதா? தான் பெருமை எங்கேயாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியல. ஓடோடி போகிறாரு அங்கேருந்து. ஐயோ, அந்த குழந்தை ஞானப்பால் உண்டு பாடுதான், அதை போய் பார்க்கணும், அதுதான் சிவம், இந்த சிவத்தை போய் பார்க்கணும் என்று ஓடி வருங்க. அத்தன் இவன் என்று அடிபணிவார் என்ன.
தொழுது அணைவுற்று ஆண்டு அரசு தொடர்குடாத்திலேயே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிப்பணியன்றார். என்னங்க 75 வயசு, 3 வயசு 4 வயசு கூட ஆகலை, அதோட திருவடியை போய் பிடிக்க போகிறார். பணிந்தபதம் கரங்கள் பற்றி எடுத்து இறைஞ்ச, அதை எடுத்து அந்த கரங்களை பற்றி கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். யார்? ஞானசம்பந்தர். அப்போ அவர்களுக்கு அத்தன் இவன் என்று அடிபணிவாரே என்று சொன்னால், அந்த நிலையில் அவர்களுக்கு அருளாளர்கள், அந்த குருவாக வந்தவர்கள் சாதாரண மானுடர் அல்லர் என்பது புண்ணியருக்குத்தான் தெரியும். ஞானசம்பந்தரை பற்றி இன்னொரு புண்ணியராக இருக்கக்கூடிய அப்பர் சுவாமிக்கு தெரிஞ்சது. அப்பர் சுவாமிகளை பற்றி இன்னொரு புண்ணியராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சது இல்லையா? சுந்தரரை பற்றி இன்னொரு புண்ணியராக இருக்கக்கூடிய சேர்மான் பெருமாள் நாயனாருக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் தான் நம்ம கடத்தேற்ற போகிறவர் என்று தெரிந்து கொண்டார். அவரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார். அத்தன் இவன் என்று அடிபணிவார். எனவே மலம் இல்லை மாசு இல்லை, யான் எனதுன்னு அவங்க பேசும்போது, சாதாரணமாக பேசும்போது அப்படி வார்த்தையெல்லாம் வரும், வச்சு நம்பிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உணர்வு எல்லாம் சிவன் செய்கிறது, ஒரு பிட்டு கூட நம்மால் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நமக்கு நம்மால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் சாமி எல்லாம் செஞ்சீங்கன்னா சரி அப்படின்னு தலையிட, அதெல்லாம் தெரியும், நம்மால் ஒன்றும் இல்லை இல்லையா? குடத்துக்குள்ளேருந்து எலும்பி சாம்பலையும் பெண்ணாக்கி வெளியில் எடுத்தார். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சு, எல்லாம் சாமி செஞ்சது இது, நம்ம எங்கேருந்து செஞ்சோம் என்று பெருமானுக்கு அவர்களுக்கு அந்த மாதிரி கைமாறுன்னு கருத மாட்டார். இதனால் நமக்கு என்ன லாபம்னு நினைக்க மாட்டாங்க. சாமி செஞ்சது தான் நினைப்பாங்க, தன்னால் ஆனதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு மாசில்லை, மான அபிமானம் இல்லை, குலம் இல்லை, கொள்ளும் குணங்களும் இல்லை, தள்ளும் குற்றங்களும் இல்லை, நலம் இல்லை, தீதில்லை. நலம் இல்லைன்னா தீதும் இல்லை. நந்தியை ஞானத்தினாலே பலம் பண்ணினா அந்த பயனை அனுபவித்து, அந்த பயனை சிவானந்தத்தை அனுபவித்து வெளியில் வந்தால் அன்பில் பதித்து வைப்பார்க்க. அன்புனாலேயே அதை அப்படியே கவர் பண்ணி அதை வச்சுருப்பாங்களாம். அந்த ஆனந்த அனுபவத்தை அன்பிலே பதித்து வைப்பார்க்கே மலமில்லை. அவர்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் அணைந்தோர் தன்மைக்கு இருக்கு. இது அடிப்படையாக வச்சு தான் பிற்காலத்தில் வந்து சித்தாந்த சாத்திரத்தில் அணைந்தோர் தன்மையை வரைந்தார்கள். எப்படி அணைந்தோர் தன்மையை வரைந்தார்கள் என்று சொன்னால், கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று சொன்னார். உமாபதி சிவன் சொன்னார். கள்ளத்தலைவர்னார். கள்ளத்தலைவர் துயர் கருதி, இந்த கள்ள புறன்களுக்கு தன்னை தலைவனாக கருதி கொண்டு, நான் நினச்சதை பார்ப்பேன், நான் நினச்சதை கேட்பேன், நான் நினச்சதை பேசுவேன், நான் நினச்சதை திம்பேன்னு இருக்கான் இல்லையா, அந்த கள்ளத்தலைவர்கள். அவர்களெல்லாம் கள்ளத்தலைவர்கள் நிறைய பேர் உண்டு நாட்டில். எங்கே திரும்பினாலும் அந்த தலைவர் தான். அந்த கள்ளத்தலைவர் துயர் கருதி, ஐயோ இதுகளெல்லாம் ஈடத்தினவே என்பதற்காக கள்ளத்தலைவர் துயர் கருதி அவர்தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக, கருணை வெள்ளத்து அலைவார்கள் என்றெல்லாம் அணைந்தோர் தன்மையை சொன்னது எல்லாமே திருமூலருடைய அந்த அடிப்படை செய்திகளில் இருந்துதான் என்ற அந்த நிலையை சொல்லி இந்த அளவிலே இந்த ஒரு பாடலை சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் மாலை 7 மணிக்கு வழக்கம் போல் நாம் சந்தித்து தொடர்ந்து அணைந்தோர் தன்மையை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகையினுடைய 13ஆம் ஆண்டு தொடக்க விழா திருமுறை பெருவிழாவாக திருப்பூரிலே சௌடாம்பிகா திருமண மண்டபம் காலேஜ் ரோடில் இருக்கிறது. அதிலே காலை ஒரு 8:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணி வரைக்கும் நிகழ்கிறது. நம்முடைய திருப்பூர் ஆடல்வல்லான் அறக்கட்டளை அன்பர்கள் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குற்றாலம் சுப்பிரமணியம் திருமுறை கலாநிதி அவர்கள்,
அவர்கள் திருமுறை இசைக்கிறார்கள் 2 வேளை, அடியேன் சொற்பொழிவு செய்கிறேன் 2 வேளை. திருஞான சம்பந்தர் பெருமானை பற்றியும் மெய்கண்டார் பற்றியும் பேசுகிற சொற்பொழிவுகள் இடம்பெறுகின்றன. போதம் உண்ட பிள்ளை, போதம் செய்த பிள்ளை என்கிற தலைப்பிலே சொற்பொழிவுகள் இருக்கின்றன. நூல் வெளியீடுகள் இருக்கின்றன. குறுந்தகடு வெளியீடு இருக்கிறது. மிகச்சிறப்பான இந்த விழாவிற்கு நீங்கள் வருகை தந்து நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஞானத்திரளிலே நீங்கள் அன்றைக்கு வந்திருந்து ஞானத்திரளை உங்கள் நண்பர்களுக்கு சந்தாதாரர்களாக பதிவு செய்யுங்கள். நீங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். 250 ரூபா தான் வருஷத்துக்கு. அது ஆண்டு சந்தா 2500 ரூபா. 250 ரூபாங்கிறது இந்த காலத்தில் நாங்கள் இன்னும் ஏற்றவே இல்லை. 7-8 வருஷமாக அதே இதில் தான் இருக்குது. இருந்தாலும் பதிப்பாசிரியர் விலையேற்றத்தை பற்றி ஒன்றும் ஒரு ஆதரவாக பேசலை. ஆகையினால அதிலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பேப்பர் விலை, பிரிண்டிங் விலை எல்லாமே ஏறிப்போச்சு. இருந்தாலும் வாசகர்களை நம்பி பிரபலங்கள்லாம் இந்த காலத்தில் ஞானத்திரள் படிக்கிறத விரும்பி செய்கிறார்கள். ஞானத்திரளில் என்ன கட்டுரை வருகிறது என்று விரும்பி ஆர்வமாக படிக்கிறார்கள். நீங்களும் அவசியமாக ஞானத்திரளுக்கு சந்தாதாரராக வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களையெல்லாம் சந்தாதாரராக நீங்கள் 250 ரூபாய் கட்டி அவங்க பேரை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வாங்குவாங்க. அது ஒன்று. ஞானத்திரளில் வர கட்டுரைகளுக்கெல்லாம் உங்களால் முடிந்தால் நல்ல ஆதரவு தரலாம் என்று சொல்லி அது இந்த மாதிரி நிறையா செய்கிறார்கள். அந்த அன்பர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அதனால் நம்முடைய ஞானத்திரளில் வர கட்டுரைகளுக்கு நம்முடைய ஆதரவு இருக்கட்டும் ஐயா என்று நிறைய பேர் உதவுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இறைவன் பெருங்கருணை புரிவான் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 7 மணிக்கு அணைந்தோர் தன்மையிலே தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.